பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில கத்தர் கொடுத்த வசனத்துக்கு நம்ம உள்ள போகலாம். இன்னைக்கு கத்தர் பேசுகிற ஒரு அருமையான விஷயம் நம்மளை குறித்து, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து, நம்ம ஆண்டவரோட வருகை குறித்து பேசுகிற நேரத்துல அப்பாவோட வருகை எவ்வளவு சீக்கிரமா இருக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த வருகை வரைக்கும் நம்ம சில விஷயங்கள், சில ஒழுங்குகள் நம்ம கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க அந்த வேலையில நமக்கு ஆண்டவர் பேசுற ஒரு முக்கியமான வார்த்தை இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போறாரு. இந்த விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்பாக நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹானரிங் காட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்ப எப்படி நம்மளுடைய தேவனை எப்படி நம்ம மகிமைப்படுத்துறது, எல்லா விதமான நேரங்கள்லையும் வேலையிலையும் கத்தரை நம்ம எப்படி மகிமைப்படுத்துறது, அந்த மகிமை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு வசனத்தை மூலம் பார்க்க போறோம். ஆனா அந்த மகிமையோட நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. என்ன வசனங்கள் சொல்லுது, இன்னைக்கு அந்த வசனத்தை எப்படி நம்ம ஆண்டவர் நமக்குள்ள ஒரு நடத்தி கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நம்ம வாழ்க்கையில தேவனை எப்படி நம்ம கனப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:31 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆமென். இந்த மொத்த மெசேஜ் ரொம்ப சுருக்கமா ஒரே வசனத்தை சொன்னா அதுதான். இன்னைக்கு நம்மளுடைய செயலா இருக்கட்டும், நம்மளுடைய பார்வையா இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சா இருக்கட்டும், நம்ம எதை கேட்கிறோமோ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம செய்யறது என்ன அப்படின்னா, எல்லாமே தேவனுடைய மகிமைக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கணும். நான் ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம் அப்படின்னா அது தேவ இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொண்டு வருமா? ஒரு வார்த்தையை நம்ம கேட்கிறோம், இல்ல அடுத்தவங்களுக்கு அது போய் சொல்றோம், இல்ல ஒரு சிந்திக்கிறோம், அப்படி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அது இயேசு கிறிஸ்துக்கு மகிமை கொண்டு வருமா, இல்லைன்னா அது மகிமை இல்லாம அவமானத்தையும் துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனையும் கொண்டு வருமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற விஷயம் அதான். இன்னைக்கு அவர் எப்படி மகிமைப்படுத்த போறோம், இன்னைக்கு அவர் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், துன்பம், போராட்டம், வேதனைகள், நோய், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளோட அவர் இருக்கனால அவர் சொல்ற ஒரே வார்த்தை, இன்னைக்கு என்ன நடந்தா அவன் வாழ்க்கையில கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும். இன்னைக்கு அப்பா உங்களையும் என்னையும் நேசித்து கொண்டிருக்கிறனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சந்தோஷம் சமாதானமா நின்று இன்னைக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம பயன்பட்டு கொண்டு இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளோட பேசுறாரு, இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு போராட்டத்துக்கும் பதில் கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளும், உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு கத்தர் உங்களோட பேச போறாரு. இன்னைக்கு மத்தேயு 5:16 வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன். ஆமேன். அப்ப நம்ம கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பேசுனது போல நமக்குள்ள ஒரு சுய ஒழுக்கமாக இருந்து கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்கு விஷயங்கள்ல நம்ம கரெக்டா இருக்கணும். இல்ல என் தகப்பன் முன்பாக நான் இந்த மாதிரி லஞ்சம் வாங்க மாட்டேன், என் தகப்பன் முன்பாக இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டேன், என் தகப்பன் முன்பாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இந்த மாதிரி பாவங்களை நான் பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், அவருக்கு பிரியமான விஷயத்தையே நான் யோசிச்சு அதையே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொன்றா சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கிட்டே வரணும். இப்படி மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் பரிசுத்தமா இருக்கேன்ப்பா, நீ பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு அதே மாதிரி நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. நம்ம சின்ன சின்ன அந்த இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரும்போது ஆண்டவர் நம்மளை முழுமையா மாத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த வசனம் என்ன அழகா நம்மகிட்ட சொல்றாங்க பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்மளோட நடத்தையின் விஷயமாக. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து கத்தி சண்டை போட்டு, பொண்டாட்டி அடிச்சு, புருஷன்ட்டு சண்டை போட்டு, பிள்ளைய திட்டி அடிச்சு, தேவையில்லாம மாமனார் மேல கோபம், மாமியார் மேல கோபம், நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, வேலை பார்க்கறதுல சண்டை, இப்படி பல விஷயம் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய நடத்தை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கும்னு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, இவ்வளவு அருமையான ஒரு பொண்ணா, இவ்வளவு அருமையான ஒரு பையனா, இப்படி ஒருத்தரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அருமையான அந்த வார்த்தை தான் நம்மள இயேசு கிறிஸ்து மகிமை கொடுக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, புறஜாதி மக்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வெளியே செய்யும் பொழுது நம்மளுடைய நடத்தையில, நம்ம பார்வையிலையோ, பேச்சிலையோ, சிந்தலையோ, கேட்கிற விஷயத்திலையோ எல்லாமே ஒரு நிமிஷம் நம்ம யோசிங்க. கர்த்தருக்குள் நாம் பண்ற காரியம் கரெக்டா? கர்த்தருக்குள் நான் பண்ற பேச்சு கரெக்டா இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால அழகா வசனத்துல கத்துக் கொடுக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர். அப்படி இருந்து மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஒளி என்ன பண்ணும்? அந்த இடத்துல லைட் அடிச்சு இருட்டா இருக்க இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வரும். இருட்டுல நடக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டி, பாப்பா வெளிச்சத்துக்கு வந்து நட, பார்த்து கல் இருக்கு, மண் இருக்கு, குழி இருக்குன்னு காமிக்கிற மாதிரி இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள் பிரகாசிக்கிற அளவுக்கு வெளிச்சமாக நம்மளுடைய செய்கைகளையும் செயலையும் நமக்குள்ள இருக்க இருதயத்துக்குள்ள இருக்க அந்த அசிங்கமான சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய சிந்தையில யோசிச்சு அவரை மகிமைப்படுத்துற மாதிரி நம்ம நடக்க இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நான் வந்து ஸ்தோத்திர பலி புக்கு 1000 ஸ்தோத்திர பலிகள், 1100 ஸ்தோத்திர பலிகள் நான் சொல்றேன், காலையில எழுந்திரிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நான் சொன்னா அது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி ஆயிருதுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னைக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி முடிவெடுத்து நம்மளை தாழ்த்தி நம்ம செஞ்ச பாவங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்டு நமக்குள்ள மாறுறோம் பாத்தீங்களா, என் கர்த்தர் பாத்துக்குவாரு, என் அப்பா பாத்துக்குவாரு, என் அப்பாவுக்கு முன்பாக தவறுகள் நான் பண்ணிட்டேன், நான் மன்னிப்பு கேட்கறேன், அவர் எனக்காக எல்லா வித போராட்டங்களும் போராடிட்டாரு, இனி நான் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுத்து ஒவ்வொருத்தரையும் மாறுறதுக்கு நம்ம மனசார நினைக்கும் போது அதை பின்பற்றோம் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான ஒரு காணிக்கையாகவும் ஸ்தோத்திர பலியாகவும் இருக்கு அப்படின்றது அழகாக அந்த வசனத்துல பாக்குறோம். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இது நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அன்னைக்கு நம்ம கர்த்தரை புகழணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சாவே நம்மளுடைய காரியங்களையும் இருதயத்திலும் சுத்தமா அவருக்கு முன்பாக இருக்கும் பொழுது அவரை நம்ம கனப்படுத்துறதாக இருக்குன்னு சொல்லி வசனம் இன்னைக்கு நமக்கு சொல்றாங்க சிஸ்டர்ஸ். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவருக்கு முன்பாக எப்படி அவரை கவனப்படுத்தலாம், நம்மளுடைய சிந்தையினாலேயோ நம்ம உடம்பினாலேயோ நம்ம ஆவியினாலேயோ அவர் எப்படி அவர் கனப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஆமென். நம்ம நல்லா பாக்குறோம், பழைய ஏற்பாடுல இந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. அவங்க அதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க ஒவ்வொரு விஷயம். நாங்கள் பாரம்பரிய சிஎஸ்சி கிறிஸ்தவரோட இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி முதல் பொருட்கள்லாம் கொண்டு வந்து வைப்போம் சர்ச்சில் எல்லாம். அதை எடுத்து அவங்க சர்ச் முடிஞ்ச உடனே அதை ஏல விட்டு அது காசு எடுத்து கணக்கு வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நல்லா நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல இந்த விஷயத்த தான் ஆண்டவர் விரும்புறாரா நம்மகிட்ட இருந்து? உன் பொருளும் எல்லா விளைவின் முதற் பலன் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த வச்சு இன்னும் நிறைய திருச்சி நிறைய பேர் என்ன பண்றாங்க, உன்னோட முதல் சம்பளத்தை கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துருப்பா, பாஸ்டர் கையில கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. இன்னைக்கு அதை ஆண்டவர் விரும்பல. அவர்கிட்ட இல்லாத காசையா நீங்க கொண்டு போய் கொடுத்துட போறீங்க? அண்டசராசங்களை படைச்ச தேவன் அவர்கிட்ட இல்லாத காசு, அவர்கிட்ட இல்லாத பழம், அவர்கிட்ட இல்லாத விஷயத்தையே நம்ம கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட போறோம்? கிடையாது. ஆண்டவருக்கு முதல் இடத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எந்த இடம்? உங்க மனசுல. ஆண்டவருக்கு முதல் இடத்தை உங்க புத்தியில, ஆண்டவருக்கு முதல் இடத்தை உங்க பேச்சுல, ஆண்டவருக்கு முதல் இடத்தை உங்களோட செயல்ல, ஆண்டவருக்கு முதல் இடம் உங்கள் பார்வையில. இதை ஆண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படி நீங்க செய்யறோம் பாத்தீங்களா, நம்ம இதுதான் ஆண்டவர் கனப்படுத்துறது. எப்படி என்னோட பார்வை இருக்கணும்? ஐயோ இப்படி தப்பா நான் பார்த்தேன்னா தவறாயிருமே, அது அசிங்கமா இருக்குது, இது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காது, நான் அவரை என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு இயேசுப்பா, அவருக்கு முன்பாக இந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன், அப்பாளுக்கு சாத்தானே அப்படின்னு சொல்லி அவரை நம்ம கனப்படுத்தணும். ஐயோ இப்படி நான் போய் அடுத்தவங்களை இப்படி புறணி பேசினா தப்பா போயிருமே அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நான் பயந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த புறணி பேசுறதை நிப்பாட்டும் பொழுது என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இப்படி நம்ம மகிமைப்படுத்துறோமா அப்படின்றத நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, இப்ப மகிமைப்படுத்துற விஷயத்துல நம்ம அழகா எப்படி நம்ம வாழ்க்கையில அவர் கனப்படுத்தி அவர் மகிமைப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்ததாக ட்ரஸ்டிங் காட்ஸ் பர்பஸ் ஈவன் வென் ஹீ டேக்ஸ் அவே. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவன் எடுத்துக்கொண்டாலும் அவரையே நோக்கத்தை நம்புதல். அதாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை ஆசீர்வச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. சில நேரங்களை நம்ம இழந்துருவோம், சில நேரம் நம்மளுக்கு வர்ற மாதிரி கை நழுவி போயிடும்,
சில நேரங்கள் அதை எடுத்துடுவாங்க. இது எல்லாமே நன்மைக்காக தான். ஆனா நாம அதை ஒத்துக்க மாட்டோம். ஐயோ ஆண்டவரே, பொசுக்குன்னு இப்படி போச்சு, எனக்கு இப்படி வேலை போச்சு, என் கல்யாணத்துல உள்ள பிரச்சனையாயி போச்சு, என் பொண்டாட்டியை விட்டு போயிட்டான், புருஷனை விட்டு போயிட்டான், பிள்ளைய தண்ணி விட்டாங்கன்னு, என்னால முடியலையே, நான் ஏன் இப்படி, நான் ஒண்ணு நினைச்சேன் இங்க ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நம்மளோட விஷயம் என்னன்னா, நம்மளோட முழு சிந்தை எப்படி இருக்கும்னா, அவருக்கு செஞ்சா ஒரு காரியத்தை செஞ்சா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வைக்கணும் பாத்தீங்களா, என் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொன்னது போல, இன்னைக்கு என் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம விசுவாசத்தோட நம்புறோம் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கையும் அவரை ஆராதிக்கிறதுக்கும் அவரை மகிமைப்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துது அப்படின்றத வசனங்களை பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். ஆமென். யோசித்து பாருங்க, மிகவும் பெரிய பணக்காரனா இருந்தார் யோபு. அவருக்கு மனைவி, அவரோட பிள்ளைக, அவருக்கு ஆடு மாடு ஒட்டகங்கள் என்னென்னமோ இருந்துச்சு, வேலைக்காரங்க எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஒரே நாள்ல அழிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருந்தவர் ஒரே நாள்ல அழிஞ்சு மொத்தமும் போய் அது இப்படி போச்சேன்னு அந்த ஷாக்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து அவருக்கு என்ன ஆகுது, கொப்புளங்கள் கட்டிகள் வருது. பொண்டாட்டி என்ன சொல்றா, நீ பேசாம கடவுளை தூஷிச்சுட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்றா. யாரும் அவருக்கு ஆறுதலா சொல்றதுக்கு அந்த இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் வராங்க, ஓகே. பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவர் சொல்ற அந்த விஷயத்தை யோசித்தீங்களா, இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வந்திருந்தா நம்மளால தாங்க முடியுமா? ஒரே நேரத்துல பல சாவு, ஒரே நேரத்துல பணம் போயிடுச்சு, ஒரே நேரத்துல வீடு போச்சு, ஒரே நேரத்துல துணிமணி போச்சு, ஒரு வியாதி, நடு ரோட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிலைமையை யோசித்தா, அன்னைக்கு யோபுவோட வாழ்க்கையில எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கு அந்த இடத்துல. இன்னைக்கு அந்த மாதிரி கர்த்தர் யாரும் நம்மளை விடல. இன்னைக்கு கர்த்தர் நம்ம நன்மைக்காக வச்சிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து என்ன சொல்றாரு, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அழகா சொல்றாரு. அப்ப இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறார், சில விஷயங்களை எடுத்திருக்கார், அது ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், அந்த போராட்டத்திலையும் அந்த கஷ்டத்திலையும் அந்த கண்ணீர்லையும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு பாட்டு அழகா இருக்கு இங்கிலீஷ்ல, ஒரு பாட்டுல, யூ கிவ் அண்ட் டேக் அவே, பிளஸட் பி த நேம் ஆஃப் த லார்ட் அப்படின்னு. இன்னைக்கு அந்த மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் நம்ம கத்துக் கொடுக்குற விஷயம். இன்னைக்கு எப்பேற்பட்ட போராட்டம் உங்க வாழ்க்கையில இருக்குதா, எவ்வளவு கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குதா, எவ்வளவு விதமான வழி, யாரும் இல்ல, ஒன்னும் பண்ண முடியல, என்ன வழின்னு தெரியல பிரதர் அப்படின்னா, வழி இல்லாத இடத்துலயும் வழியை உண்டாக்குறவர் தான். There is no, God will make a way if there is no way. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக புது வழியும் உண்டாக்க அவர் ரெடியா இருக்கிறார். கர்த்தரே வழி, ஐ ஆம் த டோர் அப்படின்னு இருக்காரு. அப்ப நான் யோசித்து பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, நான் உனக்கு கூட இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு எப்படி அவரை நம்ம ஹானர் பண்ணணும், அவரை வந்து எப்படி நம்ம கனப்படுத்தணும்ன்றத அழகா அந்த வசனத்தின் மூலமா அவர் சொல்லிக் கொடுக்குறாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, நம்ம யோபை நம்ம அழகா பார்த்துட்டோம், யோபை எப்படி அவர் கனம் பண்ணார் அப்படின்னு. ஆனா ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா சவுல் ராஜா. அவருக்கு எல்லாமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, கர்த்தர் விஷயத்துல ஒரு பொறுமை இல்லை, சில விஷயங்கள் தப்பான முடிவுகள் எடுத்து அவரை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை மகிமையா இல்லாம அவர் அசிங்கத்தை கொண்டு வர மாதிரி சில விஷயம் பண்ணிட்டார். அதெல்லாம் என்னாச்சு, அவர் இந்த இடத்துல கர்த்தருக்கு அகெயின்ஸ்டா கொண்டு வந்த ஒரு ஆளா நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஆமென். நான் சொன்னது மாதிரி கர்த்தருடைய காலத்துக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதே அவர் கனப்படுத்தல். அவருடைய காலத்துல அது நன்மையா முடிச்சு கொடுப்பாரு நம்ம நம்புறோம் பாத்தீங்களா, அதுவும் அவர் கனப்படுத்தல் அப்படின்னு சொன்னேன். அப்ப இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலம் உண்டு, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த காலங்களை. இன்னைக்கு அந்த காலங்களை நம்ம அறிந்து கொண்டு அப்பா கையில அடங்கி இருக்கணும். அது வரைக்கும் என்ன பிரதர் நான் பண்றது, என் பிரச்சனை இவ்வளவு இருக்குதே, நான் என்னதான் பண்ணுவேன், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பதட்டம் அடைஞ்சோம்னா நம்ம அவரை கனப்படுத்த முடியாது. இன்னைக்கு விசுவாசி பதறான்னு சொன்னது போல, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மேல் விசுவாசமா இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல உழப்பாம குழப்பிக்காம அடுத்தவங்களையும் பதட்டம் அடிக்காம வச்சுட்டு
அமைதியா இருக்கணும் நம்ம. ஏன்னா நமக்காக யுத்தம் பண்ற கர்த்தர் இருக்கிறார். நான் அவங்க குத்தம் பண்றப்பா நீ சும்மா இருன்னு சொன்ன வசனமும் இருக்கு நம்ம பைபிள்ல. இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவாதி தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னைக்கு என்ன விசுவாசி, என்னுடைய காலத்துல நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா நம்ம சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்னிலிருந்து நீங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்க வாழ்க்கையில, வேலைக்கு போறதா இருக்கலாம், வீட்டுல இருக்கிறதா இருக்கலாம், வேற எந்த விஷயம் யார்கிட்ட பேசுறதா இருக்கலாம், என்ன நீங்க பண்ணாலும் இந்த வார்த்தைகள் உங்களை சுத்தி 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 வரும். ஏன்னா நீங்க பார்க்க போற ஒவ்வொரு விஷயத்திலையும், உங்களோட போராட்டத்திலையும், கண்ணீரிலையும், வேதனையிலும் இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களோட பேச போகுது சிஸ்டர்ஸ். இது ஏசு கிறிஸ்து வசனமானவர், வார்த்தையானவர். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகுது. இன்னைக்கு அப்பா உங்களுக்குள்ள இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்பா நடத்துறாரு. உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அந்த வசனங்களை பேசி கொண்டிருக்காரு. உங்களை பலனடைய வைக்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்காரு. எங்க உங்க எலும்புகள் நொறுங்கி கிடக்குதா, உங்க எலும்புகளால் பலன் இல்லையா, உங்க தசைகள் ஒண்ணும் இல்லாம இருக்குதா, கர்த்தர் பேசுற அந்த வசனத்தை, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தர் நமக்கு அழகா சொல்லி கொடுக்க, இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம அதை குறித்து சில விஷயங்கள் பல மாதமாகவோ, பல வாரங்களாகவோ, பல வருஷமோ சில விஷயங்கள் நம்ம பிளான் போட்டு வச்சிருப்போம். இந்த நாள் அது நடக்க போகுது, அன்னைக்கு நடக்காம போச்சு அப்படின்னா எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம தாங்கிக்க முடியல. இன்னைக்கு உங்களையும் என்னையும் படைத்த தகப்பன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மளை குறித்து ஆல்ரெடி பிளான்லாம் வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் அழகா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. இன்னைக்கு நம்ம தான் யோசிக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம நாளைய குறித்து யோசிக்கிறத விட அதையெல்லாம் நம்ம சொல்லலாம், அப்பா உன் சுத்தமும் தான் நடக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா அவர் அழகா சொல்றாரு, இங்க என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். இந்த இடத்துல பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்றாரு, பாத்துக்கோ, நான் உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ உன் பிளான்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம அமர்ந்து இருக்கணும். என்னைக்கு நம்மளுக்கு ஒன்னும் நடக்கல, ஒன்னும் தெரியல அப்படின்னும் போது, கஷ்டம் இருக்கு, கோபம் இருக்கு, வெறுப்பு இருக்கு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அமைதியா இருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க, என் அப்பா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வேலை செய்ய விடணும். நம்மளே எல்லா வேலையும் எல்லா இடத்துலயும் செஞ்சோம் அப்படின்னா அப்பா வேலை செய்ய மாட்டார். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக, உங்களுடைய போராட்டத்தையும், உங்களுடைய துக்கத்துக்கும், உங்க கண்ணீருக்கும், உங்க வேதனைக்கும் பதில் கொடுக்கறதுக்கு அவர் சில விஷயங்கள் செய்யறாருன்னா, இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அமர்ந்திருந்து பாருங்க. யாரை பார்க்கணும்? நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜாதிக்குள்ள, யார் இந்த ஜாதிகள்? மக்களுக்குள்ள உயர்ந்திருப்பார் அவர். என்ன பூமியிலே உயர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட கர்த்தரை நீங்க அவரை பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய காலத்துல செஞ்சு முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வசனம் அழகா சொல்லுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கத்தோடையும் கீழ்ப்படிதல் மூலமாக நம்மளோட இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி மகிமை கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். நிறைய கர்த்தருடைய விஷயங்கள் நிறைய கீழ்ப்படியும் சொல்லி நாங்க இருந்த காலங்கள்ல சர்ச்சஸ்ல போய் தசமபாவம் வைக்கிறதா இருக்கட்டும், காணிக்கை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஏலம் விடுவாங்க, ஸ்தோத்திர பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகைன்னு சொல்லி அந்த ஏலம் விடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் எடுக்கிறது, தங்க நகையெல்லாம் தட்டுல வச்சு அதை ஏலம் விடுற ஒரு இது இருக்கு. சில தப்பான விஷயங்களை நம்பி நிறைய இடத்துல இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு வசனம் வாசிக்க வசனம் கண்ணை திறக்குது, இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா கர்த்தருடைய சந்ததிக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலையே ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் சொல்லி வசனம் எனக்கு இருக்கு. அப்பனா
பலியெல்லாம் விட அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படுறது முக்கியமான விஷயமா இருக்கு. அவர் சொன்ன கட்டளையில் கீழ்ப்படிக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்துறோம் அப்படின்றதுக்கு அழகா எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. ஒருத்தர் பயங்கரமான ஒருத்தர் பைபிள்ல அவர் இல்லை அப்படின்னா நம்மளாம் இல்லை. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆளு இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்றத நம்பி விசுவாசிச்சு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக சங்கதிகளா இருக்கோம். யார் அவரு? நம்ம ஆபிரகாம்கிட்ட கூப்பிடுறாரு. அவர் என்ன பண்றாரு? ஜாதிகளின் தகப்பன் ஆக்குறாரு. அவரை விசுவாசிச்சார். என்னுடைய கர்த்தர் எனக்கா எல்லாத்தையும் செய்வாரு, என் கர்த்தர் எனக்கு ஒரு மகனை கொடுப்பாருன்னு விசுவாசிச்சாரு. இன்னைக்கு எல்லாரும் அவருடைய சங்கதியா இருக்கும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து உண்மையா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்ற விசுவாசிச்சா இன்னைக்கு நம்ம அவருடைய சங்கதியா இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு அப்பேற்பட்டவரை இன்னைக்கு ஆண்டவர் அழகாக எக்ஸாம்பிளா காட்ட வச்சிருக்காரு. அடுத்தது யோவான் 14-15 வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள். வசனம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன், எனக்கு ஐ லவ் ஜீசஸ், ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம பெருமையை சொல்லிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்ப நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மேல அன்பா இருந்தோம்னா நம்ம கற்பனை கலக்கலாம். அவரை நம்ம நேசிக்கிறது என்ன? அவங்க கற்பனை கீழ்படிட்டு தான். அதோட நம்ம ஆவியின் கனியோடையும் நம்ம நின்று அதை செயல்படுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா, நம்ம யோனா கதை நமக்கு நல்லா தெரியும். யோனா என்ன பண்ணுவாரு? கர்த்தர் சில விஷயத்த சொல்லுவாரு, அதை கேட்க மாட்டாரு, அவர் ஓடி போவாரு, கடைசி உள்ள மாட்டி சிக்கி அதுக்கப்புறம் வெளியே அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவர் அதை என்ன பண்றாரு? அவர் கீழ்ப்படியல அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. கர்த்தர் கீழ்ப்படிதல் எப்படி அவரை மகிமைப்படுத்துது அப்படின்னு வசனத்துல பார்த்து கொண்டிருக்கோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உபாகமம் 10-13 வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமேன். அப்ப கர்த்தர் அண்டசராசங்களை படைச்ச தேவன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் பணக்காரரா இருக்காரு, கர்த்தரா இருக்காரு. ஏன் பணக்கார கர்த்தர் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல நிறைய காசு வச்சிருக்கவங்க நம்ம பணக்காரன்னு சொல்றோம். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? ஆக்சுவலா அவரு தான். எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் படைத்தது தான். வேணா பணக்காரன்னு சொல்றது கூட நம்ம விட்டுட்டு எல்லாத்துக்கும் அதிகாரமும் சொந்தக்காரரா இருக்காரு. அண்ட சராசுகளும் சொந்தக்காரர் யாரு அப்படின்னா நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? கேட்கிற ஒரே விஷயம், உங்ககிட்டயும் என்கிட்டயும் கேட்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிங்க, கட்டளை கீழ்ப்படிப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் நீ வா, இவ்வளவு சம்பாரிச்சிட்டியா, என்கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு கேட்கல. இவ்வளவு காணிக்க எனக்கு போடு அப்படின்னு கேட்கல. அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கே அறிஞ்சவங்க, நாங்களும் பண்ணியிருந்திருக்கிறோம். கட்டட ஆலயங்கள்ல போய் ஒரு டேபிள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது ஆண்டவருக்கு செய்யற ஊழியம். ஆலயத்தை கட்டுறதுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் ஆண்டவருக்கு செய்யற ஊழியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஆலயம் யாரு? நீங்கள் நானும் தான். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆண்டவருக்கு துதிக்கும் பொழுது அது சபையாகுது. இன்னைக்கு சபைக்கு தலை யாரு? ஏசப்பா. இன்னைக்கு கட்டட ஆலயம் கிடையாது. நீங்க எங்க இருந்தெல்லாம் ஜெபம் பண்ணலாம், மரத்தடியில போய் நின்று ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கறது இல்லை. கர்த்தர் உங்க மனசை பாக்குறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கீழ்ப்படுறீங்களா அப்படின்னு பாக்குறாரு. இது தெரியாம நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு போய் பார்த்தோம், இந்த கோயில்ல இந்து சகோதரர் கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கீழே எழுதியிருப்பாங்க நிறைய, இந்த கட்டுறதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாரு, இவர் அந்த இவ்வளவு பணம் கொடுத்தாரு, 1 லட்சம் கொடுத்தாரு, 2 லட்சம் கொடுத்தாருன்னு. இன்னைக்கு அதே மாதிரிதான் சர்ச்சுகள்லயும் போயிட்டு இருக்கு. இந்த ஃபேனை வாங்கி கொடுத்தது இந்த குடும்பம், இந்த சேரு ஏசி வாங்கி கொடுத்தது இந்த குடும்பம், இந்த கீபோர்டு வாங்கி கொடுத்தது இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுதி வேறு வச்சிருக்காங்க பேர்லாம். இன்னைக்கு அந்த நிலைமை போச்சு. இன்னைக்கு ஏசப்பா அதெல்லாம் கேட்கல. கர்த்தர் உங்களை கீழ்ப்படி மட்டும்தான் சொல்றாரு. இன்னைக்கு அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவரை நம்ம கனப்படுத்துறோம். நம்ம வாங்கி கொடுத்து அவரை கனப்படுத்தவே முடியாது.
இன்னைக்கு நம்மளோட செயல்ல கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படியும் பொழுது, நம்ம செயல் சிந்தை எல்லாம் மாறும் பொழுது கர்த்தரை நம்ம கனப்படுத்துறோம் அப்படின்றத பார்க்கிறோம் brothers and sisters. யாக்கோபு 1:22 வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அல்ல சொல்றது என்ன, இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி வசனங்களை வாசித்தா மட்டும் பத்தாது, கேட்கறது மட்டும் பத்தாது. வசனத்தின் சொன்ன விஷயத்தையும் மைய கருத்தையும் கேட்டு அதை நம்ம செயல்படுறதுக்கு பார்க்கணும். ட்ரை பண்ணுங்க brothers and sisters. சின்ன சின்ன விஷயத்துல ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கிறது எப்படி, ஏசப்பாவை எப்படி நான் வார்த்தையினால் மகிமைப்படுத்த போறேன், ஏசப்பாவை என்னோட பார்வையினாலும் என் சிந்தையினாலும் நான் எப்படி மகிமைப்படுத்த போறேன், என்னோட செயல்களால இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்த போறேன்னு யோசிங்க brothers and sisters. உங்க அப்பாவை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இன்னொரு ஆள் சொல்லப்பட தேவையில்லை. உங்க அப்பாவை நீங்க எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியும், செய்யுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க கர்த்தரோட. அப்பாவோட நானும் அப்படிதான் ஒவ்வொரு நேரங்களும் கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு வரணும். நம்ம பேசணும், தனியா வளர்த்துக்கணும். நீங்க வளர்த்துக்கோங்க brothers and sisters. ஒருவேளை கர்த்தருக்குள்ள நீங்க ஒவ்வொரு அருமையான ரிலேஷன்ஷிப் வச்சது நல்ல விஷயம். அதை யாரும் புடுங்க முடியாது. அதை எதுவும் சாத்தான் எதுவும் செய்ய முடியாது. சாத்தான் உங்ககிட்ட வந்து இன்னும் ஏதாவது பண்ண வந்தாலும் உங்களுக்கு கர்த்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அவர்கிட்ட உங்க கோபத்தை அவர்கிட்ட காமிங்க, உங்க கண்ணீரை அவர்கிட்ட கொடுங்க, உங்க சந்தோஷம் அவர்த்து காமிங்க. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட அந்த அருமையான ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறது எப்படின்னு யோசிங்க brothers and sisters. அங்க மாற மாற வெளி உலகத்துல நமக்கு எல்லாம் மாறும். என்னைக்கு நம்ம ரூமுக்குள்ள போய் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் போடிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நின்று அழுது பேசி அவர்கிட்ட அந்த அருமையான உறவை வளர்த்துக்கொள்ள வெளியே உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றா மாறுறதை நீங்க பாப்பீங்க. அடைச்ச கதவுகள் கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பாரு brothers and sisters. உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குதா, கண்ணீர் இருக்குதா, போராட்டம் இருக்குதா, உடல் சுகவீனங்கள் இருக்குதா, வாதை இருக்குதா, எதுவா இருக்கட்டும், nothing is impossible in front of Jesus Christ. வசனம் அதெல்லாம் சொல்லுது. Our God is the God of impossibilities. எந்த இம்பாசிபிளான திங்ஸ் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்தையும் நொறுக்கி தூக்கி போடக்கூடிய கர்த்தரா இருக்காரு இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்களுடைய அருமையான இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு முன்பாக அடைச்ச கதவுகளை நீங்க தான் திறக்கணும். சாவி உங்க கையில இருக்கு brothers and sisters. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு சிக்கல் இருக்கு, என்னால வர முடியல, என் மனைவி வரல, என் கணவர் வரல, என் பிள்ளைய வரல, எங்க மாமனார் வரல, மாமியார் வரல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்காக அழுது நீங்க ஜெபிக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. இன்னைக்கு எங்களோட சொந்தக்காரங்க இந்த வசனங்களை இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் கஷ்டம் இருக்கு. எங்களை அவங்க அந்த கிறிஸ்தா பாக்குறாங்க. வசனத்து பிரகாரம் சொன்னா வசனத்தை வச்சு நம்ம பகைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு போய் என்ன நம்ம சண்டை போட முடியுமா? கூடாது. நம்ம அன்புலதான் இருக்கணும், நம்மளுடைய செயல்ல தான் காட்டணும். அப்ப அந்த பலன் எங்க இருந்து வரும்? மனுஷன் தானே நம்மளும், நமக்கும் கோபம் வரும், கஷ்டம் வரும், இரிட்டேட் ஆகும். அந்த விஷயத்தை தான் ஆண்டவர்கிட்ட போய் காட்டுங்க. அந்த கோபத்தை ஆண்டவர்கிட்ட காட்டுவோம், ஆண்டவர்கிட்ட புலம்புவோம், கத்துவோம், அழுவோம், எல்லாம் ரூம்குள்ள. ஏன் கர்த்தர் அவருக்கு முன்பாக நான் எல்லாம் நான் பேசுவேன், ஏன் அப்பா அப்படின்னு சொல்லி அப்ப உங்களோட அந்த அருமையான போராட்டத்தை நீங்க போராட ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி அதை பற்றி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வெளி விஷயங்களை மாற்றி கொடுப்பாரு இன்னைக்கு உங்களுக்கு. இப்ப அடுத்ததாக நம்மளுடைய கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துறது, நம்மளுடைய போராட்டத்திலையும் சரி நம்மளுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி அப்படின்றத பார்க்கலாம். ஹாபக்குக் 3:17-18 வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் இதான் நம்ம விரும்புறாரு brothers and sisters. ஒருவேளை நம்மளுடைய களஞ்சியத்துல எதுவுமே இல்லாம போனாலும், நம்ம கிட்ட வேலை இல்லாம போனாலும், நம்மளோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும், குழந்தைகள் இல்ல, குழந்தைகள் வச்சு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மாமனார் மாமியார் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல ப்ராப்ளம், ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், வாதையா இருந்தாலும், எவ்வளவு துக்கமான செயலா இருந்தாலும் ஆண்டவர் செய்ய விரும்புற விஷயம் இன்னைக்கு அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கலாம். நம்ம எதுவுமே இந்த விஷயங்கள் நம்ம கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடைவெளி கொண்டு வராதபடிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கோ அவ்வளோ இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ள நெருங்குறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம் brothers and sisters. இப்ப இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பவுல் சைலஸ், இங்க 2 பேர் இருக்காங்க. பவுல்
சைலஸ் 2 பேர் என்ன பண்றாங்க, சிறையில போட்டாங்க. அவங்க அடிச்சு வெளுத்து எல்லாம் கொண்டு போய் போட்டாங்க. அவங்க அவ்வளவு கஷ்டத்துலயும் போராட்டத்திலையும் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி சந்தோஷமா அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இது அவங்கள குறித்து ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இதே நேரத்துல ஒரு பர்டிகுலர் ஜனம் ஆண்டவருக்கு முன்பாக எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் அவங்களை பிரிச்சு அடிமட்டத்துல இருந்து கூட்டு வராரு. யாரு? இஸ்ரேல் மக்களை. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கும் முறுமுறுக்குறாங்க. ஐயோ தண்ணி இல்லை, ஐயோ கறி இல்லை, ஐயோ இது இல்லை, ஐயோ அது இல்லை, நாங்க அப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புலம்புலும் முறுமுறுப்பும் கத்தருக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு தப்பான எக்ஸாம்பிளா இருக்குல்ல. ஏன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்துறது எப்படி? எனக்கு நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, வாழ்க்கையில என் கத்தருக்கு மகிமைப்படுத்துவேன். நான் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கே மகிமை உண்டாவதாகன்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அதான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இதை நம்ம அழகா கத்தருக்குள்ள ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு முன்பாக நிற்கிற எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் கத்தர் பார்த்துக்குவான்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக கடன் பிரச்சனை இருக்குதா, அதுல சொல்லுங்க. அதை பார்த்து இயேசு கிறிஸ்து முன்பாக கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு பயமுடாது சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வாதம் இருக்குதா, உங்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்குதா, சொல்லுங்க. அந்த போராட்டத்தை பார்த்து கத்தர் உங்களுக்கு பலப்படுத்துறாரு. சாதாரண மனுஷனை கேட்கல, உங்க அப்பா ராஜாதி ராஜா, அவரு ராஜாதி ராஜா அண்ட சராசரங்களை படைச்ச தேவன் உங்க அப்பாவா இருக்காரு. இன்னைக்கு அந்த உரிமையை நீங்க கொண்டாடி எடுத்துக்கோங்க. அவராதான் ஆசைப்படுறாரு. வசனம் தான் சொல்லு, யூ கேன் கால் மீ லாவிஷ்வலி அஸ் அப்பா ஃபாதர். அப்படின்னா என்ன? லாவிஷ்லி கால் அப்பா ஃபாதர்ன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடலாம், வாய் திறந்து. நம்ம அவர் அதை விரும்புறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 11-12 வசனங்களை வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமேன். இந்த வசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் நான். எந்த இடத்துலையும் ஏதாவது ஐயோ அப்படியா அப்படியா இப்படியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருந்த விஷயத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல, எல்லாரும் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் விஷயத்துல நிறைய என்னை மாத்திருக்காருன்றதுக்கு நன்றி சொல்றேன். அவ்வளவு மோசமா இருந்த விஷயத்துல இருந்து என்னை இவ்வளவு தூரம் மாத்திருக்காரு அப்படின்னா சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட ரெடியா இருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை நம்மளால மாத்த முடியலன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சுட்டாவே எவ்வளவு பெரிய கஷ்டம், போராட்டம் எல்லாம் நமக்கு மாறிடும். ஆண்டவர் மாத்தி கொடுப்பாரு. அந்த தெளிவு நம்ம மனசுல கொடுப்பாரு. அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்கு வரணும் அப்படின்னாவே ஆண்டவர் நம்ம நேசிக்க 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 அந்த நேசிப்பு எப்படி நம்ம செய்ய முடியும்? ஆண்டவரோட கட்டளை கீழ்ப்படியணும் அப்படின்னு, ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படிறது, அவர் ஒபே பண்றது. அது எப்படி ஒபே பண்ணுவோம்? சும்மாலாம் வந்துடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பேச்சுக்கு வேணா பேசலாம், ஆண்டவர் ஒபே பண்ணணும் அப்படின்னா டப்புலாம் வந்துடாது. ஏன்னா அந்த மாதிரி நான் நினைச்சு பாருங்க, நிறைய இடத்துல விழுந்து எழுந்திருக்கேன். எப்ப கத்தருக்குள்ள ஒபே பண்ண உங்களுக்குள்ள வரும் அப்படின்னா நீங்க கத்தரோட தனியா நின்று ஸ்பெண்ட் பண்ணும் போதுதான் அது வரும். இன்னைக்கு அட்டன் பண்றது மட்டும் பத்தாது, காலையில ஒரு ப்ரேயர் பண்ணா பத்தாது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரேயர்ல வந்து உட்கார்ந்தா பத்தாது, இல்ல டெய்லி குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்தா பத்தாது. எப்போ உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ல கத்தரோட எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவருக்காக அவரோட நின்று நம்ம பேசி விஷயங்களை கேட்க 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 ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு. ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்ணீங்க, இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு, எங்கிட்ட பேசுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இது மாதிரி போராட்டம், நான் என்ன கொள்ளுங்க, மாத்திக்கிறேன் சொல்லுங்க. உங்களுக்கு கேட்க 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 உங்களோட அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா திறந்து தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிப்பார். மகன் மகளாக, அப்பா மகளாக, அப்பா மகனாக அந்த அருமையான உறவு ஆண்டவர் உங்களுக்குள்ள பேசி உங்களுக்கு நடத்தி செல்வார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பேற்பட்ட ஒரு அன்பை பற்றி சொல்லிலாம் செய்ய முடியாது. அதான் அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்கண்டிஷனல் லவ் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணுமா? நிறைய நேரம் நம்ம சொல்லியிருக்கோம், சிலுவையில ஆண்டவருக்காக செஞ்சாரு. கண்டிப்பா உண்மை, அதான் உண்மை, அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அதே அன்கண்டிஷனல் லவ்வை இன்னும் நீங்க இன்னும் உணரணுமா? தனிமையில் நின்று ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிங்க, அவரோட பேசுங்க, அவரோட அவர் சொன்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். எல்லா விஷயமும் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில. அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வருவோம். எவ்வளவு வேலை இருந்தாலும் அப்பா கும்பிட, ஐயோ என் தகப்பனை விட்டு கொடுக்க முடியுமா நானு, எனக்கா இன்னைக்கு அவர் இந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்த அவர்கிட்ட பேச போறேன், நான் இந்த விஷயத்த நான் கேட்பேன், இது ஏன் அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுக்கும் அப்பாவுக்கும் விஷயத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ப்ரே பண்ணுவாங்க. எப்ப எல்லாரும் ஒரு கேங் நின்று சபையில ப்ரேயர் முடிச்சு அடுத்த விஷயம் செய்யணும்னா ப்ரே பண்ணுவாங்க.
தப்பா நான் சொல்ல வரல. ஆனா அந்த இடத்துல என்ன பேசணும், எதுக்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம், அதுல என்ன ஜெபம் சொல்லியிருக்காங்க, எதுக்காக அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்கன்றதை உணர்ந்து அந்த விஷயத்த நம்ம ஜெபிக்கலாம். ஓகே, அப்படி நம்ம பேசுறோம்னா தனியா நம்ம பேசும்போது, அதான் சொல்றேன், தனியா நம்ம ஜெபத்துல நம்ம எவ்வளவு நாளும் பேசலாம், என்னன்னாலும் பேசலாம். உங்க அப்பா அவர்கிட்ட வளர்த்து கொள்ளுங்கள். அப்படி நம்ம செய்யறது மூலமாக நம்ம என்ன பண்றோம், கத்தரை நம்மளோட போராட்டத்திலும் சரி, நம்ம சந்தோஷத்திலும் சரி, அவருக்கு நம்ம சொல்லலாம் அழகா, ஆண்டவரே, யூ கிவ் அண்ட் டேக் அவே, பிளஸட் பி த நேம் ஆஃப் த லார்ட். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்மளால சொல்ல முடியும் சிஸ்டர்ஸ். இல்லைன்னா நம்மளால அது முடியவே முடியாத விஷயமாயிரும். ஓகே, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அழகா ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நம்ம பாக்குறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் எனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்றோம், நமக்கு தான் தெரியுமே எங்க நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும்னு. இன்னைக்கு ஏசு கிறிஸ்து கிட்ட நம்ம அழகா பர்சனல் கனெக்ட் வச்சுக்கிட்டாவே நமக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கி போயிட்டே இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரச்சனை வராமலாம் இருக்கா, கண்டிப்பா பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற சொல்ல வர. இன்னைக்கு பிரச்சனைகளை எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் சிஸ்டர்ஸ். ஏசப்பா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துக்கணும். இன்னைக்கு எல்லா பொருட்களும் ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நம்ம ரெடியா இருக்கலாம். இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. ஏசு கிறிஸ்துவோட சித்தம் என்ன, ஏசு கிறிஸ்துவோட சித்தம் என்ன, இதை குறிச்சுன்னு கேட்கறது இதுதான் அவருடைய சித்தம். இன்னைக்கு இதை அவர்கிட்ட வச்சிடணும். நம்மளோட பிளான் இப்படி, என்னோட ஆசை இப்படி, இது எனக்கு அப்படின்னு ஓனா சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட, அவரோட சித்தம் என்ன, அவர் பிளான் என்ன, என்ன குறிச்சு அவர் எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டு அவரே செய்ய வைக்கிறது எவ்வளவு அருமையான விஷயமா இருக்கு. அவரே ஆசைப்படுறாரு, நான் உனக்காக பண்றேன்ப்பா, என்ன இல்லாம நீங்க செய்யக்கூடாதுன்னே சொல்றாரு. வசனம் தான் சொல்லுது. இன்னைக்கு அவர் செய்ய ரெடியா இருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும். சரி, அடுத்தது எப்படி ஆராதனை மூலமாக, துதியின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். இதுவும் அழகா ஒரு பர்சனல் கனெக்ட்ல கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, தாவீது ராஜாவை எடுத்துக்கோங்க. எவ்வளவு போராட்டங்கள் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வாட்டி அவரோட வாழ்க்கையில முக்காவாசி நேரம் அவர் பாவம் ஓடி 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 ஒளிஞ்சு பயந்து அழுது போராடி இதேதான் பார்ப்போம் நம்ம வசனங்கள் எல்லாத்தையும். அவர் கொஞ்சம் அங்கங்கதான் சந்தோஷமா இருக்கும்போது நமக்கு தெரியும். ஆனா அந்த அவரோட துக்கத்திலையும் கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் ஆண்டவர் கொடுக்குற அந்த மகிமை, அவருக்குள்ள இருக்க மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பேசுறது, அவர் ஆண்டவருக்கு பதில் கொடுக்குற சில விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். கத்தர் அங்க நிறைவா நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். சின்ன விஷயமா தான் இயேசு கிறிஸ்துட்ட போய் நிப்பார். ஆண்டவரே இது இப்படி செய்யலாமா, இது பண்ணலாமா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண்டவர் விசுவாசிச்சு ஆண்டவரோட போராடுவாரு, அழுவாரு. ஆண்டவர் என்னை காப்பாத்திக்கோங்க, அதை பண்ணுங்க, எதை பண்ணுங்க, ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார். இன்னைக்கு அப்பேற்பட்ட விஷயங்கள்ல ஆண்டவர் அவர் நடத்தி கொண்டு இருக்காருன்னு பாக்குறோம். அவர் எப்பவுமே அவர் இயேசு கிறிஸ்துவை துதிச்சுக்கிட்டே தான் இருப்பார், நன்றி செலுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த வசனத்துல நம்ம அழகா அந்த பார்த்து கொண்டிருக்கோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா இதை நக்கலடிச்சு கேவலப்படுத்தி பண்றது யாரு? இந்த மீகால்ன்ற தாவீதோட பொண்டாட்டி. அதையும் நம்ம பார்க்கிறோம் வசனத்துல. தாவீது ஒரு மனுஷன் ஆண்டவரை துதிச்சு பாடி அவரோட நிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து தாவீதோட மீகால்ன்ற பொண்டாட்டி என்ன பண்றா? கடவுளவே டிஸ்ஹானர் பண்றா. அவர் கணத்தை குறைக்கிற மாதிரி அவ பேசுவா. எப்ப பார்த்தாலும் இதே பண்ற, நீ உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்றத பண்ற. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி துதியிலையும் கத்தரை நம்ம கனப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது ஹானரிங் காட் இன் அவர் ஸ்பீச். எப்படி நம்ம பேச்சுல கத்தரை கனப்படுத்துறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இனிமேல் நம்ம பேச்சு மாறப்போகுதுல. கத்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் கத்தருக்கு முன்பாக நம்மளோட பேச்சை ரிஃபைன் பண்ண போறோம். அன்னைக்கு எப்படி மாறப்போகுது நம்ம வார்த்தை, கத்தருக்கு முன்பாக என்ன பேச போறோம், நம்ம பேசுறதுனால எப்படி கத்தரை மகிமை அடைய போறார் பார்க்கலாமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஆமென். என் சகோதரரே சகோதரிகளே இப்படி இருக்கலாகாது.
அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். நம்ம அதை அவனால எசப்பாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். தேவனுடைய சாயலும்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். கேவலமா கெட்ட வார்த்தைகள் பேசுறோம். எவ்வளவு தவறான விஷயம் இல்ல. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயிலிருந்து வர வேணாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க வசனத்துல. இப்ப துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர் இப்படி இருக்கலாகாது. அப்ப நம்ம துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரு வாயிலிருந்து வரலாமா? இனி இது வரக்கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வாயிலிருந்து வரது எல்லாம் கர்த்தரை துதிக்கவுமான வார்த்தையும், கர்த்தரை பற்றி உள்ள ஆசீர்வாதமான வார்த்தையும், கர்த்தரை பற்றி எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்ற அந்த வார்த்தையும், நம்ம வார்த்தையில இனிமே கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு நீங்கள் நானும் ரெடியா இருக்கலாம். தானியேல் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஹானர்ட் காட் த்ரூ பிரேயர் அண்ட் பிரைஸ். தானியேல் என்ன பண்றாரு? கர்த்தர் மேல விசுவாசமா இருந்து கர்த்தரையே தூக்கி பாடிட்டு இருந்த ஒரு மனுஷன் தூக்கி என்ன பண்றாங்க? சிங்க கேபிள் தூக்கி போட்டுறாங்க. அவர் அங்கேயும் அதை பற்றி கவலைப்படாம, என் கர்த்தர் பார்த்துக்குவாரு, சிங்கமே அப்பா இருக்கிறாரு, நீ அவரோட பெரிய ஆளா? ஏன் யூத ராஜசிங்கம் அவரிட பார்த்துக்குவார், நீலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் தூய்த்து பாட ஆரம்பிச்சிடாரு. அவர் தூய்த்து பாட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறோம், பேதுரு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், நல்ல மனுஷன் தானே, அவரும் பாவம் தானே. ஒரு சடன்னா ஒரு இடத்துல என்ன பண்றாரு? ஐயோ ஆண்டவரா, எனக்கு அவர் யாருன்னே தெரியாதே, அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சேவல் கூற பின்னாடி என்ன பண்றாரு? மறுதளிச்சல் செஞ்சிடறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், தானியேல் ஒரு நல்ல ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் பேதுரு சரியாயிடுற திருட இன்னைக்கு அவரோட விஷயங்கள்ல நமக்கு நல்ல வசனங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கிறோம். நல்ல மனுஷன் தான் கர்த்தருக்கு முன்பாக. ஆனா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ல வேண்டிய இருந்துச்சு. கர்த்தரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தானியேல் நம்ம காமிச்சோம். இந்த இடத்துல எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும், சிங்க கபிக்குள்ள போட்டாலும் கர்த்தருக்கு முன்பாக அவர் சந்தோஷம் சமாதானமா இருந்து என்ன பண்றாரு? தன்னோட பேச்சினால அவரை தூச்சி கொண்டே இருந்தார். அந்த கொஞ்சம் மாறுபாடு பேசி பயத்தினால மனுஷனாகிய அந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மாத்தி பேசிச்சாரு அந்த இடத்துல அப்படின்றத பார்த்தோம். சரி, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தை வாசிப்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். என் மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த காலத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்து போயிட்டு இருக்குன்னு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரியில ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காந்தி தாத்தா சில வார்த்தைகள் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவைஸை வச்சு அவர் பேசின வார்த்தைகள் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, அவர் குரல்ல அவர் பேசின சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத அந்த டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சு அவர் என்ன பேசினார்ன்றத காத்துல மிதந்துகிட்டு இருக்க அந்த வார்த்தையில இழுத்து அந்த டிவைஸ் சொல்லும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. இப்ப நமக்கு எல்லாரும் தெரியுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற அந்த ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? அதை இன்னும் அதிகமாக ரிஃபைன் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ்து வந்ததுக்கு முன்பாக, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷ அவதாரத்துல எடுத்து பிறந்ததுக்கு முன்பும் பின்புன்ற மாதிரி அப்ப அந்த காலத்துல யார் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க, கான்வர்சேஷன் என்ன நடக்கும், 2 ராஜாக்கள் மத்திய என்னென்ன பேசினாங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஏஐ வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர்ஸ். நீங்க என்ன கூகுள் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு வரப்போற நாள் எங்க இப்ப இருக்கு. இப்ப சமீபமான காலங்களுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த நாள்ல நம்ம பேசுனது, நம்ம மூதாதையர்கள் பேசுனது, நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கணக்கு ஒப்பிக்க விட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்றாரு. அப்ப யோசிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, கர்த்தர் தானே எல்லாமே, அவரே வார்த்தையானவர். இன்னைக்கு அவருக்கு முன்பாக நம்ம எந்த அசிங்கமான வார்த்தை, எவ்வளவு கேவலமான வார்த்தை, எவ்வளவு அடுத்தவங்களை பற்றி பொய் சாட்டி சொல்லி இந்த வார்த்தைகள் இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட வார்த்தை சுத்தமா இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக. அதான் நான் சொல்ல வரேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தையில் ஒன்றும் வர வேண்டாம். அப்படின்னா என்ன? எப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசுவோம்? மோஸ்ட்லி கோபமான கெட்ட வார்த்தை பேசுவோம்.
கோபம் போட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் வசனம் இருக்கு. அப்ப கோபப்படக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக கெட்ட வார்த்தை பண்ணக்கூடாது. வந்தா என்ன பண்றது? கோபம் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்த விட்டு டக்குன்னு இடம் எந்திரிச்சு போயிடணும். அந்த கான்வர்சேஷன் வளர்க்கறத விட அவன் எந்திரிச்சு விரிச்சு போறது நல்ல விஷயம். ஏன்னா தேவையில்லாம அதை அவனை பேசி அங்க ஒரு பிரச்சனை வளர்த்து எதுக்கு? அதே நேரத்துல நம்மளோட வார்த்தை எப்படி இருக்குங்கன்னா, நல்ல வார்த்தைகளால புத்திய விஷயங்களை கொண்டு அடுத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி நம்ம பேசுறோம் ரெடியா இருக்கணும் சிஸ்டர்ஸ். இதை நம்ம பேச ஆரம்பிக்க நமக்கு ஆண்டவர் நம்ம வார்த்தைகள் கொடுப்பார். ஒருவேளை பேசுறது வார்த்தைகள் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம போய் கேட்போம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பதில் ஒரு சஜஷன் கேட்கிறாரு, நான் என்ன சொல்றது? ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு போது அந்த வசனங்களை ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஜெபிப்போம், வசனங்களை எடுப்போம், வசனத்தை கொண்டு வந்து பேசுவோம். ஒருத்தவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது வசனத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம கவுன்சிலிங் கொடுக்க மனுஷ ரீகமான விஷயங்கள் வெளியே போய் கர்த்தர் தன்னுடைய ஆவியினால என்ன பண்றாரு, அந்த மனுஷனுடைய ஆவிக்குள்ள பேசுறாரு, வார்த்தைகளை போடுறாரு, அந்த மனுஷனோட பேசுவார், உங்களுக்கு உள்ள பேசி அந்த வார்த்தைகளை அவங்க உங்க மூலமாக போட அவங்களை உபயோகப்படுத்துவார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு பாத்திரமாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம செய்வோம், உபயோகப்படுவோம். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? வார்த்தையினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கொலோசியர் 4:6 வாசிக்கலாம். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ஆமென். சொன்ன மாதிரி வசனத்தினால் நம்ம ஒருத்தவங்க தேற்றி பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். அடுத்தவங்க தவறுற விஷயங்களா இருக்கட்டும், அதை வசனத்தினால நம்ம சுட்டி காட்டி, பிரதர் சிஸ்டர் இப்படி பண்ணுங்களேன், இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அன்போடையும் ஒரு அடக்கமான வார்த்தைகளோடையும் இரக்கத்தோடையும் பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்படி செய்யறதும் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துறோம். எப்படி? வார்த்தையினால் அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்துவோட அவருடைய பிளானை நாம பார்த்து அதை மகிமைப்படுத்துறது. அதாவது உங்களை குறிச்சு ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பார்ல, என்னை குறிச்சு ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருப்பார்ல, இன்னைக்கு அதை குறித்து நம்ம ட்ரஸ்டிங் இஸ் பிளான், அவரோட பிளான் என்ன அப்படின்றது விசுவாசிச்சு அவர் மகிமைப்படுத்துறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை குறித்து வச்சிருக்க பிளானை நீங்க விசுவாசிச்சு நீங்க எப்படி மகிமைப்படுத்த போறீங்க அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:5-6 பார்ப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. அப்ப நம்ம சொந்தமா மாம்ச இச்சையில மாம்சமான சிந்தையில இல்லாம கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுக்கணும். உன் வழியெல்லாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா நம்ம எல்லா நேரங்களும் எல்லா காரியம் செஞ்சுட்டு தான் இருப்போம். தூங்கும் போது கூட படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கோம். அப்ப மொட்டை சிந்தனை ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். மிச்ச நேரம் நம்ம எந்திரிச்சு நேரத்திலும் எல்லா நேரங்கள்லையும் கர்த்தரை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா போதும். அப்பா பாத்துக்குவாரு, இதை செய்வாரு, இதை நான் செய்யணுமா, அதை செய்வேப்பா, அப்பாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே நம்ம யோசிச்சு கேட்டு நம்மளோட மொத்த வாழ்க்கையிலையும் நம்மளோட செயல் சிந்தை எல்லாம் மாறும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா அதான் ஆண்டவர் விரும்புறாரு, என்னை எல்லாம் நீங்க ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் சொன்னபடி அப்பொழுது அவர் உன் பாதைகள் எல்லாத்தையும் செவைப்படுத்துவார். நீங்க தொடர காரியம் எல்லாம் செழிக்கும், ஆசீர்வாதமாய் மாறும், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவீங்க. எப்படி தருவீங்க? இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறது மூலமாக, உங்க செயல் மாறுவதன் மூலமாக, உங்க வார்த்தை மாறுவதன் மூலமாக, உங்க சிந்தனை மாறுவதன் மூலமாக, உங்கள் மொத்த விஷயங்களும் இயேசு கிறிஸ்துக்குள் மாற அதை பார்த்து அடுத்து விசுவாசிச்சு அவன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எரேமியா 29:11 பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். அப்ப கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கோம் தீமைக்கான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே அவர் உங்களுக்கு நன்மையாகவே செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஒருவேளை நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம்னா 1-2 இடத்துல நம்ம செய்ய முடியும். ஆனா கர்த்தர் செஞ்சாருன்னா அது நிரந்தரமாக நன்மைக்கு ஏதுவாக ஆசீர்வாதமான விஷயமா இருக்கும் அப்படின்றத வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அவரை விசுவாசிச்சு அவர் நமக்கு வச்சிருக்க பிளான் என்ன அப்படின்றத அந்த பிளான் மேல விசுவாசிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு மகிமையான விஷயமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா யோசேப்பு கதை நமக்கு நல்லா தெரியுமே. நல்ல ஒரு குடும்பத்துல பிறக்கிறான், செல்ல பையனா இருக்கிறான், பல வர்ணா உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு அப்பா, சந்தோஷமா வாழ்றான்.
சடனா அவனை தூக்கிட்டு போய் அவங்க அண்ணனோட பிரச்சனைகள் ஆகுது, தூக்கி கொண்டு போய் வித்து போட்டுறாங்க, அடிமையாயிடுறான். அடிமையானவனுக்கு என்னென்ன சோதனைகள் வருது? ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனையில இருந்து அவன் விசுவாசம் ஒரு விஷயம், என்னை கர்த்தர் காப்பாத்துவார், எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த அந்த கர்த்தர் என்னோட கூட இருக்கான்னு சொல்லி விசுவாசத்தினால கர்த்தர் மேல் அவன் விசுவாசத்தினால அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உள்ள மாட்டிக்காம உயர்த்தி வைக்கப்படுறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு ஆள் நம்ம பார்க்கலாம். அவர் யாரு அப்படின்னா, ஓகே சாரி, அடுத்த ஒரு வசனம். இது எல்லாத்துக்கும் இவ்வளவு நேரம் எப்படி தியானம் மகிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் சரியான எக்ஸாம்பிள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமேன். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அண்ட சராசரங்களை படைச்ச தேவன் நம்மளாம் அற்ப புழுகள் அவருக்கு முன்னாடி அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு தேவன், வானமன் சிங்காசனம் பூமியன் கால்படின்னு சொன்ன அவ்வளோ பெரிய தேவனை இயேசு கிறிஸ்துவாக அவதாரம் மாதிரி எடுத்து வராரு. மனுஷனா ஆவியில இருந்த தேவன் மனுஷனா வராரு. இன்னைக்கு வந்து நம்ம கையில அசிங்கப்பட்டு மனுஷன் கையில பட்டு நிர்வாணம் அடிச்சு தொங்க விடுறாங்க. இதுல வேற காரி துப்புறான் ஒருத்தன், கிரீடம் வைக்கணும் முள் கிரீடத்தை வச்சு அமுக்குறான். எவ்வளவு ஒரு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட அசிங்கங்களை தாங்கின தேவன் நம்ம நேசித்து கொண்டிருக்கார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா நம்மளை யாராவது அவங்க அவமானப்படுத்தினாலோ கேவலப்படுத்தினாலோ உடனே நம்ம அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம்ல. அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்காரு. உங்களையும் என்னையும் நம்மளோட பாவத்துக்கு மன்னிச்சனாலதான், அந்த அன்பை காட்டிதான் விலையா அந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை கழுவி எடுத்து பாவத்தை வந்து வெளியே கொண்டு வந்துட்டார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அடுத்தவங்களை மன்னிக்க முடியாம நிக்கிறோம். அப்ப அவர் வந்து பெரியவரா நம்ம பெரியவரா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால மன்னிக்க முடியல, ஒருத்தவங்க நமக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மன்னிச்சாருன்னா நம்ம எந்த மூளைக்கு நம்ம நினைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மன்னிக்க ஆரம்பிச்சிடும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம யார் மேலேயே கோவம் கஷ்டம் இருந்தா அவங்கள மன்னிச்சிடலாம். ஏன்னா கர்த்தர் அதை விரும்புறாரு. அதை எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு இன்னைக்கு அவர். யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமென். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யப்படி உங்களுக்கு மாதிரியை காண்ப. அப்ப இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து 33 வருஷம் வாழ்ந்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சு காமிச்சாரு. அது எல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளா தான். சும்மா வாயிலிருந்து மேலிருந்து மகனே மகளே இதை செய்யாத அப்படின்னு பேசல. அவர் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு. நம்ம வேணா பேசிடலாம், நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்து பாருங்க, நீங்க ஒரு அப்பாவா இருந்து பாருங்க, ஒரு அம்மாவா இருந்து பாருங்க, அப்பதான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொன்ன ஆளுங்க பேசுவாங்களே. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. அவர் நம்மள மாதிரி இருந்து வாழ்ந்து நம்மளோட அதிகமான போராட்டம் கஷ்டத்தை தாங்கி வந்து இன்னைக்கு நடத்திட்டு அப்பயும் நம்மளை நேசிக்கிறனால என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பா, உன் போராட்டத்தை, உன் துக்கம், அழுக, உன் கண்ணீர், உன் ஆன்சைட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம பிரச்சனைகள் கொடுக்கலாம். போராடி ஜெயிச்ச மனுஷன் திருப்பி கொடுப்பா, நானே உனக்காக வாழ்றேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படி கேட்கிற கர்த்தர் எங்க கிடைப்பார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமென். ஆமென். இப்படி நீதி வழங்கக்கூடிய நீதி உள்ள கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட கேட்க வர ஒரே விஷயம், என்னை போல வாழ்ப்பா அப்படின்றது. இப்படி அவரை போல நம்ம வாழ ஆரம்பிச்சோமாவே அவரை நம்ம மகிமைப்படுத்துறோம். ஏன் சொல்லுங்க? இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்,
கர்த்தர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறாருன்னா அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அவரை மாறி இருக்கணும்ல, அதான் அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்து லூக்கா 6 27 28 வசனத்தை வாசிக்கலாம் சிஸ்டர்ஸ். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்படி ஒரு வசனம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அப்படி ஒரு லவ், அந்த சொன்ன அந்த அன்கண்டிஷனல் லவ். எப்படி நம்மளை பகைக்கிறவங்களை, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கள். எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அவர் செஞ்சு காட்டியிருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கலாம். எப்ப இதெல்லாம் நம்மளால முடியும்? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை கேவலமா திட்டி சபிச்சுட்டு போறவங்க நம்மளால எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? உங்களை நிந்திக்கிறவர்களுக்கோ ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மள்கிட்ட இந்த ப்ராப்பர் அந்த வயர் மாதிரி இருக்க அந்த கனெக்ஷன் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எங்க இந்த கனெக்ஷன் வருது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஏசு கிறிஸ்துவோட நீங்க உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்க வளர்த்து கொள்ளும் பொழுதுதான் இதை என் அப்பா எனக்காக மறிச்சு அவரை நிர்வாணமா தொங்க விட்டுருந்தாங்களே, ராஜாதி ராஜா எனக்காக தானே நின்னாரு அப்படின்னு சொல்லி அந்த அன்பை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க யாரனாலும் மன்னிப்பீங்க, யாருக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்க, யாரு உங்களை தூற்றுனாலும் உங்களை சபிச்சாலும் அவங்கள நீங்க ஆசீர்வதிப்பீங்க. எப்ப இது வரும்? டெய்லி நீங்க இயேசு கிறிஸ்துவோட ஓடி நடந்து அவரோட பேசி அப்பா நடத்தி சொல்லுங்க அப்பான்னு சொல்லி அவர் விடாம அணைத்து நீங்க எடுக்கும் பொழுதுதான் இந்த அன்பு வரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அது வரைக்கும் என்ன நடக்குமா, அவர் ஏதோ பாவம் டைம் அந்த காலத்துல பாவம் சிலைகளை தொங்கிட்டு போயிட்டாரு, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க காலத்துல நம்ம என்ன பண்றது நம்ம அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிந்தனை இருக்கும். அவர் வேற யாருக்கோ தொங்குன மாதிரியும் நம்ம வேற வாழ்க்கையில வாழ்ற மாதிரியும் இயேசு கிறிஸ்துவ டபக்குன்னு டப்பாக்குள்ள மூடி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை செப்பரேட்டா தனியா வாழணும்னு நினைக்காதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குன்றதை நம்ம நம்பணும். அதை விசுவாசம் நம்ம வாழ ரெடியா இருக்கணும். போராட்டம் வரும்போது மட்டும் அந்த டப்பாவை திறந்து பாட்டு, வா இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, பரவாயில்லையா மூடி வச்சிடுறேன், அடுத்த தடவை வரேன் அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு போறது கிடையாது. அந்த போராட்டத்துல உங்களோட அவர் போராட ரெடியா இருக்காரு. இந்த விஷயங்களை கீழ்ப்படிஞ்சு நம்ம ஆண்டவருக்கு எப்படி அவரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்ற சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார் இந்த வார்த்தையினால. இதை நம்ம வாங்கிக்கலாம், நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள தேவனை உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்களோடு நீங்க கூட இருப்பதுக்காக நன்றி செலுத்துற மாண்டவரே. இவ்வளவு நேரம் வசனத்தை கொடுத்து என்னை மறைச்சு நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துற மாண்டவரே. தகுதியற்ற எங்களை அப்பா நீங்க தகுதிப்படுத்தி தேவரையே நீங்க உயர்த்தி வச்சதுக்காக, உங்களுடைய மகளாக அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்க தேவரீர் எங்களோட பேசுங்க. அந்த நேரத்துல ஒவ்வொரு நேரத்துல எங்களை தேவரீர் உமது வழியில் நடத்துங்க ஆண்டவரே. துக்கத்திலும் கஷ்டத்திலும் இருக்க எங்களை தேவரை நீங்க பார்த்து நேசிச்சு அணைத்துக் கொள்றீங்களே அப்பா. யாரும் இல்லப்பா எங்களோட பேசுறதுக்கோ, எங்களோட உள்ளத்தை புரிஞ்சு கொள்ற மாதிரி யாரும் இல்லை ஆண்டவரே. ஒரு மனுஷன் ஒரு கணவன் மனைவிகிட்டயோ, ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்டயோ பிள்ளைகள்கிட்டயோ தேவரை எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சனா சில விஷயங்கள் இருக்குமே ஐயா. அதை உம்மிடத்துல ஆண்டவரே, உம்மிடத்துல மட்டும்தானே அப்பா சொல்ல முடியும், உம்மிடத்துல மட்டும்தானே ஆண்டவரை கேட்க முடியும். எங்களுடைய தகப்பனா நீங்க இருந்து ஒவ்வொரு காரியங்களும் பிறக்கிறதுக்கு முன்பாக அம்மாவோட வீட்டுல இருக்கும் பொழுதே அது எப்படி நீங்க தெரிஞ்சு கொண்ட தகப்பனா இருக்கீங்களே. எங்களை நேசிச்சு எங்களை கண்ணீர்களை துடைச்சு ஒவ்வொரு நாளும் ஆறுதலா இருந்து நாங்க வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் எங்க கண்ணீரை துடைச்சு எங்களை தலை நிமித்து வச்ச தகப்பன் இயேசு கிறிஸ்து நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களை விசுவாசிக்கிறோம். எங்கள் போராட்டத்தை எல்லாத்தையும் தேவரே உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஐயா. நீங்க கற்றுக் கொடுத்த இந்த வசனத்தை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்க எதை கொடுத்தாலும் எதை எடுத்தாலும் உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன்னா அப்பாக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு, அப்பாக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை இல்லை இதை எடுக்கணும்னு. எல்லாமே அப்பாவுக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா வல்லவர் ஐயா, உங்க கையில ஒப்படைக்கிறோம். இங்க கூடி ஜபத்துக்கு அத்தனை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸையும் கூட இருந்தவங்க ஆசீர்வாதிங்க. பலவிதமான சூழ்நிலையும் பலவிதமான விஷயங்களும் இருப்பாங்க ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வாதிங்க. எல்லாரும் உங்களுடைய பிள்ளைய தானே, உங்களோட மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளைன்னு சொல்ற மாதிரி ஆண்டவரே இன்னைக்கு இருக்க எல்லாரும் உங்களுடைய மகளா இருக்கும் ஐயா. அவங்களை ஆசீர்வாதிங்க. அவங்களோட பேசுங்க, இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களோடையும் தொடுங்க ஆண்டவரே. உமக்கு
இன்னைக்கு நம்ம எல்லாரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸா நின்று கத்தர் கொடுக்க வேண்டிய மகிமை கத்தருக்கு கொடுக்கலாம், கத்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கத்தருக்கு கொடுக்கலாம். அதில் காம்ப்ரமைஸ் ஆகாம உங்களை நீங்க தாழ்த்தி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ண ரெடியா இருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேவையில்லாத பிசுர்கள் உங்கள் உடம்புல இருக்குதா, உங்க மனசுல இருக்குதா, கத்தருக்கு முன்பாக பிடுங்கி வெட்டி எறிங்க. கத்தருக்கு முன்பாக நம்மளை மாற்றிக்கொள்ள ரெடியா இருக்கலாம். உங்கள் மாற்றம் பல விதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். கத்தருக்கு முன்பாக அடைத்த கதவுகள் கத்தர் உங்களுக்காக திறக்க ரெடியா இருக்கிறார். ஆனா நீங்க அதை அடைச்சிட்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு திறக்க விடாம பண்ண அவர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடக்கும் பொழுது அதை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசுனதுக்காக நன்றி செலுத்தலாம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.